ஆனால் இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்புறம் தமிழ்த்தாய் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்கலாம். தமிழ்த்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்கே நடக்கல. அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோயில்களுக்கு அடிப்படையில் கழிப்பறை வசதி கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்பதும் ஒரு அத்தியாவசிய தேவைதான். அது ஒன்றும் தேவையில்லாத எல்லாருமே இப்போ கார் வச்சிருக்கிறாங்க. கோயிலுக்கு வரவங்க கார்லேயும் தான் வருவாங்க. எனவே அதுவும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு வசதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனால் அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஃபியூஸ் திருட்டுக்கு நடக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 நாட்களாக எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் மின்வெட்டுகள் ஏற்படுத்தப்பட்டதோ, ஓவர்ஃப்ளோ லோடு அதிகமாக அனுப்பப்பட்டு அதெல்லாம் உடனடியாக சீரமைக்கப்பட்டிருக்கு. பவர் கட்டுக்கு இவங்க சொல்ற காரணங்கள் எதையுமே மக்கள் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா அந்த ஆயுதம்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது. இந்த 40 நாட்கள்ல இந்த அரசு என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கு, ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாவது சாதனைகள் செஞ்சிருக்காங்களான்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அப்படி எதுவுமே ஆளுநர் உரையில் எங்களுடைய கண்களுக்கு படவில்லை, எங்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லை. இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். பெருமை வாய்ந்த இந்த அவையில ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுகின்ற வாய்ப்பை தந்த பேரவைத் தலைவருக்கு முதலினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புதிய ஆட்சி அமைஞ்சு சரியா 40 நாட்கள் கடந்திருக்கு. ஆளுநர் உரையின் போது நானும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த 40 நாட்கள்ல இந்த அரசு என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கு, ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாவது சாதனைகள் செஞ்சிருக்காங்களான்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அப்படி எதுவுமே ஆளுநர் உரையில் எங்களுடைய கண்களுக்கு படவில்லை, எங்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லை. அதே ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினேன், ஆளுநர் வருவார், ஆளுநர் உரையின் மீது வந்து பேசும்போது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. உடனடியாக தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து 1 முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டுச்சு. மரபு மீறல் நடந்திருக்கு. இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதே கோரிக்கையை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வச்சிருந்தார். ஆனால் எங்களுடைய தலைவர் அப்பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த அவையுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம். பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில் நடந்துச்சு. அங்க அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம் எல்லாம் பாடினாங்க. ஆனா இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்தில் தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி,
இந்த நம்மளுடைய டெரிட்டரியை ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இங்கே என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல ஒரு வாட்டி பாடிட்டீங்க. பொதுவாக இந்த அவையில் இருக்கக்கூடிய மரபு கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலங்களில் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சிகள் முடியும். ஆனால் இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்கலாம். அது இங்கே பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆளுநரை விட நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. தமிழ் தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்கள் பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கு இங்கே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை தரோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி நாங்களும் பேச விட மாட்டோம். இல்ல மாண்புமிகு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். மாண்புமிகு அமைச்சர், நாங்க தமிழக அரசுடைய ஸ்டாண்ட நாங்க பேசுறோம். எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும். இந்த அவை மாண்பை நாங்களும் பாதுகாக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ணி, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல. அதை நாங்க பதிவு பண்றோம். மீண்டும் அதான் கேட்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கனால நீங்கள் தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்கள் போடுவோம்னு சொல்லி அதை நீங்கள் செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்குறேன். உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா, தமிழ் தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கிறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்கள் கொள்கை தலைவர் லிஸ்ட்டில் அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுநரை தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. கல யதார்த்தத்துக்கும் ஆளுநர் உரைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது, மிகப்பெரிய வேறுபாடு எங்களுக்கு தெரிகின்றது. ஆளுநர் உரை என்பது அரசனுடைய கொள்கைகளை, திட்டங்களை, விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசனுடைய ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே ஆளுங்கட்சியினர் சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளுக்கு கை கொடுப்பதாக, உதவுவதாக, எந்த சொல்யூஷனும் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுடைய நிறை குறைகளை பேசுறது வழக்கம். அதுதான் எதிர்க்கட்சியுடைய பொறுப்பு, அதுதான் கடமை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யறதுல முந்தைய எதிர்க்கட்சிகளை விட எங்களுக்கு அதிக பொறுப்பும் அதிக உரிமையும் இருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு காரணம்
எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்து எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவுல தான், எங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நாங்க இன்னைக்கு எதிர்கட்சியில் வரிசையில் மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி வரிசையிலும் எங்களுடைய வாக்குகள் அமர்ந்திருக்கு. ஆனால் நான் மீண்டும் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நாங்கள் வெறும் எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட விரும்புகின்றோம். அந்த நிலைமையில இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இதுதான், அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு திருமண மண்டபங்கள் வணிக வளங்களோடு நிற்குமா, இல்ல கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை செய்யப்படுமா? அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கோவில்களின் வருமானம் கோவில்களில் வரக்கூடிய பக்தர்களுக்காக செலவிடப்படும் என்பதை நம்முடைய ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததுதான் அதோடைய சாராம்சம். இன்னொன்று, சமீபத்தில் வெளியிடப்பட்ட திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள், அந்த பணிகள் துவங்கப்படாத பணிகள் நிறுத்தப்பட்டது என்பது, இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஆராய்ந்த வரைக்கும் அந்த கோவில்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பொதுமக்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள், பொதுமக்கள் பக்தர்கள் வரப்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படையிலான கழிப்பறை வசதிகள் போன்ற இந்த வசதிகளை மேம்படுத்துவதை காட்டிலும் இவர்கள் கமர்ஷியலாக கோவில்களுக்கு திருமண மண்டபங்கள் கட்டுவதிலும் வணிக வளாகங்கள் கட்டுவதிலும் அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களை துவங்கியதன் காரணமாக மேலும் அதன் மீது பல்வேறு நீதிமன்ற வழக்குகள், ஸ்டே ஆர்டர்ஸ் இருப்பதனால நாம் அதையெல்லாம் ரத்து செய்து அறிவிச்சிருந்தோம். இதற்கு ஒரே ஒரு உதாரணமாக, எந்த அளவிற்கு கோவில்களை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். அருள்மிகு குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில், ஏறத்தாழ அந்த கோயில்கள்ல இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோவில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அப்ப இது கமர்ஷியல் திட்டங்கள் இல்லையா? கோவில் நிதியை இப்படி கமர்ஷியலாக பயன்படுத்துவதற்கு எதிராக தான் நாம இந்த திட்டங்களை எல்லாமே தடுத்து, இந்த திட்டங்கள் தேவையில்லை, அதற்கு பதிலாக நம்முடைய அரசாணையிலே வெளியிட்டிருக்கிறோம். மிக தெளிவாக கடைசி வரியை படித்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலும் பக்தர்களும் பயன்படக்கூடிய வகையில மாற்று திட்டங்களை உருவாக்கும்ன்ற வரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். எந்த இடத்திலையுமே மக்கள் பயன்படக்கூடிய கல்வி நிலையங்களையோ இல்ல இது போன்ற மருத்துவ வசதிகளையோ நாம செய்து தர மாட்டோம்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா, கடந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு பழனியில பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு தருவதற்கு தயாராக இருந்தது. ஆனா கடந்த ஆட்சியில அந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டுட்டு, கேட்டா ரெக்கரிங் செலவை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிடப்புல போட்டு வச்சிருந்த இந்த திட்டத்தை நாம இன்றைக்கு கையில் எடுத்து அதை துவங்குவதற்கான ஆய்வில் இறங்கியிருக்கிறோம். அப்ப எந்த இடத்திலையுமே மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நாம தடுக்கவும் இல்லை, நாம யாருக்கும் பி டீமாக இருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. கோயில்களின் நிதியை ஒரு காலமும் கமர்ஷியலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு தேவையும் இல்லை. குன்னூரில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கு
ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் ப்ரப்போசல் வழங்கிய போது அந்த நகராட்சி நிர்வாகத்திடம் நம்முடைய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு நாம் முடிந்த வரையில் நம்முடைய கோயில்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் செய்து கொடுக்கலாம். ஆனால் கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்பதும் ஒரு அத்தியாவசிய தேவைதான். அது ஒன்றும் தேவையில்லாத ஒரு எல்லாருமே இப்போ கார் வச்சிருக்கிறாங்க, கோயிலுக்கு வரவங்க கார்லேயும் தான் வருவாங்க. எனவே அதுவும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு வசதி தான். சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாற்றி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டில் நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ மின்வெட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கெங்க எதனால மின்வெட்டு விழுதுன்னு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம், டேஷ்போர்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம். அதுல எதனால என்ன காரணம்னு சொல்லிட்டே வரோம். இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிடுறோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் இந்த துறையில வந்து 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில வந்து எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க வந்து கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த துறைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் ஆள் எடுத்தார்கள் என்று, எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் விளக்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கான விளக்கமாக வெள்ளை அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். இந்த துறையில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து வேக்கண்ட் மட்டும் 70,000 வேக்கண்ட் இருக்கு. இது எல்லாம் சீரமைத்து இந்த ஒரு வாரமாக 10 நாட்களாக மொத்தம் 125 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறையில வந்து நம்ம வந்து எதனால இந்த மின்வெட்டுகளை சரி செய்ய 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு 500 பேர் வந்து வெளியிலிருந்து கான்ட்ராக்ட்லாம் எடுக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் மின்வெட்டுகள் இருக்கோ அது சரி செய்யப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வாரமா நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் எதனால் மின்சாரம் தட்டுப்படுதுன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம். பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுவதை தவிர்த்து விட்டு எங்க ஸ்பெசிபிக்கா எந்த நாள்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல அதான் சொல்றோமே, பெரம்பூர்ல எத்தனை முறை மின்சாரம் தட்டுப்படுச்சு, எதனால தட்டுப்படுச்சு, எவ்வளவு நேரத்தில் அது சீர் செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டதுன்னு பார்த்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஃபியூஸ் திருட்டுகள் நடக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 நாட்களாக எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் மின்வெட்டுகள் ஏற்படுத்தப்பட்டதோ, ஓவர்ஃப்ளோ லோடு அதிகமாக அனுப்பப்பட்டு அதெல்லாம் உடனடியாக சீரமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 50லிருந்து 55 இடத்துல வந்து மின்சாரம் தட்டுப்பாடு அங்கங்க மின்வெட்டு ஏற்படுது. ஸோ அதில் 35 இடத்துக்கு கீழேயாவது 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கான டேஷ்போர்டுக்கு தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து விட்டு பேசினால் நன்றாக இருக்கும். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னைக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனையால தமிழ்நாட்டை இருட்டாக்கி முதலீடுகளை கோட்டை விட்டுறாதீங்கன்னு தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாதிரி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும்போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்லை நாங்கள் எல்லாமே பொறுமையா இருக்கணும்னு அதை சிம்பாலிக்கா சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக இருக்கு. குடும்பங்கள்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பவர் கட்டுக்கு இவங்க சொல்ற காரணங்கள் எதையுமே மக்கள் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா அது ஆயுதம்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது. இப்ப பவர் கட்டுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழி போடுறதுல காட்டுற வேகத்தை பவரை மீண்டும் கொண்டு வரதுல காட்டினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்க ஆட்சியில ஏற்படாத மின்வெட்டு இந்த ஆட்சியில தொடர்ந்து இவ்வளவு அதிகமாக ஏற்பட என்ன காரணம்? அரசுடைய நிர்வாக திறமையின்மையா, இல்ல உண்மையிலேயே ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அதை தீர்க்க இந்த அரசுக்கு இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும்?
இந்த நிலைமை தொடராமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் சொல்லணும். இதை பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட் செல்ஃப் ஈவல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. ஆகவே முதல் வேலையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய அனைத்து கருத்துகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு பதில் சொல்ல போறாரு. அதற்கு முன்பு ஒரே ஒரு குறிப்பு. ஏன்னா போன ஆட்சியில துணை முதலமைச்சரா எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பதிவு பண்றேன். வேணாலும் இதை இந்த அவை முடிந்த பிறகு அவரே ஆராய்ந்து சொல்லட்டும். As per the NCRP report for 2024, the number of the crimes against children reported in the state increased by the more than 40% in 2024, with 10,046 cases registered compared to 6,968 cases in 2023. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில், நீங்கள் டெப்டி சிஎம்மாக இருந்த ஆட்சியில் 2023 2024 ஒரு வருடத்தில் 40% போஸ்கோ ஆக்ட், அதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. யாரோட அறிக்கைன்னா என்சிஆர்பி. இதற்கு முக்கிய காரணம் ட்ரக்ஸ். 6 வருடங்களுக்கு முன்பு ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது, இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 5 வருடத்தில் ட்ரக்ஸுக்கான பிரச்சனைகளை எத்தனை முறை ரிவ்யூ மீட்டிங் போட்டு சரி செய்யப்பட்டது. அன்று டெப்டி சிஎம் இருந்தவர் இந்த 40% கிட்டத்தட்ட 6,968 இருந்து 10,046 காசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய ஆட்சியில எந்த நேரத்தில் டெப்டி சிஎம் இருந்து இந்த போஸ்கோ வழக்குகளை நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் பண்ணி குறைச்சீர்கள்? நாங்கள் இந்த 40 நாள்ல கடுமையாக ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எங்களோட முதலமைச்சர். ஒட்டுமொத்த காவல்துறை ரிஃபார்ம்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுல சிங்கப்படைன்னு ஒரு கேலி கிண்டல் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கான ரிஃபார்ம்ஸ் பண்றதுக்கு என்ன டைமோ அந்த டைம் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். காவல்துறையுடைய ஒட்டுமொத்த ட்ரக்ஸ் இஷ்யூ கடந்த 5 வருடங்களாக நீங்க சரி செய்யல. அந்த ட்ரக்ஸை எதிர்கொள்றவங்க தான் ரேப் பண்ணப்படுறாங்க. நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். நாளைக்கே சப்மிட் பண்றோம். அதாவது நாங்கள் பதிவு பண்ணுது, நாங்கள் என்ன இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நாங்க பேசி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் கருத்து சொல்ல. அதாவது ஒரு கட்சியில நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு கட்சியில கோடான கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1 கோடி பேர், அவங்க 2 கோடி பேர் சொல்லுவாங்க. நாங்க அது மாதிரி 1 கோடி பேர் 2 கோடி பேர் சொல்லுவோம். அதுல சில பேர் செய்யக்கூடிய தவறுகளை உடனடியாக கவனித்து வரும் பொழுது யார் யாரெல்லாம் தவிர உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது திமுக அதிமுக மித்த கட்சி பிரச்சனைகள் கிடையாது. எந்த நபர் தவறு செய்தாலும் கட்சியின் அடிப்படையில் எந்த சட்டம் ஒழுங்கு கிடையாது. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் சட்டம் ஒழுங்கு நேர்மையான முறையில் மாற்றப்பட்டிருக்கு, கட்சிக்கு அப்பாற்பட்டு. இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு போஸ்கோ கேஸும் ட்ரக்ஸோட இஷ்யூஸும் 2021-26 அதிகமாகிறத உங்களுடைய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 6 மாதத்துக்குள் சட்டம் ஒழுங்கு இந்தியாவில் எந்த அளவிற்கு ஒரு உதாரணமாக இருக்குமோ பெண் பாதுகாப்புக்கும் குழந்தைகள் பாதுகாப்புக்கும் ஒரு நேர்மையான ஆட்சியை எங்கள் தலைவர் கொடுப்பாருங்க. நாங்கள் பதிவு பண்ணோம். தூத்துக்குடியில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தூத்துக்குடியில் இப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய தொழில் முதலீடுகள் எல்லாம் இன்னைக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு போகிறதாக பத்திரிகையிலையும் மேகசின்ஸ்லையும் தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. தொழில்துறை கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்புகள்ல முந்தைய ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிகாரிகளை திடீர்னு மாத்தினதும் ஒரு தவறான முடிவுன்னு நாங்கள் கருதுறோம். இதனால தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பத்திரிகைகளை தொடர்ந்து அறிக்கைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில ஆளுநர் உரையில தலைமைச் செயலாளர் தலைமையில தமிழ்நாடு இன்வெஸ்டர் ப்ரமோஷன் கமிஷன் என்ற பேர்ல ஒரு புது அமைப்பு உருவாக்கப்படும்னு அதை தெரிவிச்சிருக்கிறீங்க.
அப்படின்னா இப்ப சிறப்பா செயல்பட்டு வருகின்ற கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பு என்னவாகும் அப்படின்னு முதலமைச்சருடைய பதிலுரையில சொல்லணும்னு நாங்க விரும்புறோம். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசின் முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் தீர்க்க முயற்சி பண்ணாம அடுத்த கட்சி ஆட்களை இழுக்கிற வேலையை தான் நீங்க எல்லாம் முழுவீச்சில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்துருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 3 சீட்டர் சோஃபா 3 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 5 சீட்டர் சோஃபாவா அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே சோஃபா அனுப்பி அடுத்த கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்ஸ்டா மார்ட்ல பொருட்களை வாங்குற மாதிரி இன்ஸ்டன்டா எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கி ராஜினாமா செய்ய வச்சு விட்டு இருக்கீங்க. ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதே எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு ஒரு மச்சத்தை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு தூய சக்தியா நீங்க மாத்திட்டீங்க. அதனால எங்களுடைய தலைவர் சமீபத்தில் சொன்னாரு, தீர்ந்து போன சக்திகள்கிட்ட திருடுற அளவுக்கு காஞ்சி போன சக்தியா இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில அவர் விளக்கம் அளிப்பார்னு நாங்கள் நம்புறோம். முக்கியமா இந்த ஆள் பிடிக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு இனியாவது ஆட்சி நிர்வாகத்தில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய தேர்தல் முக்கியமான வாக்குறுதிகள், படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் 4500 ரூபா மாசம் 4500 ரூபா தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது சீக்கிரம் 6 மாசத்துல கொடுங்க. மகளிருக்கு நீங்க சொன்ன உரிமை தொகை 2500 ரூபாய் உரிமை தொகை, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர், தாய்மாமன் சீர், இதெல்லாம் 6 மாசத்துல கொடுப்பீங்கன்னு நான் நம்புறோம். எல்லாம் எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு டைம் லைனை முதலமைச்சர் தன்னுடைய பதிலுரையில சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை ஆகியவற்றில் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும். ஆளுநர் உரையில இதற்கான விளக்கம் இல்லாததால முதலமைச்சருடைய பதில் உரையாவது இதெல்லாம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப நான் கேட்டதுக்கெல்லாம் வழக்கம் போல பழக்க தோஷத்துல எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு எங்க மேல பழிய தூக்கி போடாம தப்பிச்சுக்காம தீர்வை நோக்கியதா முதலமைச்சருடைய பதில் இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஆளுநர் உரையில இருமொழி கொள்கை, மாநில உரிமை, சமூக நீதி, மகளிர் முன்னேற்றம்னு திமுக சொன்னதையே ப்ளூ பிரிண்டா ஃபாலோ பண்ணி இந்த அரசுடைய கொள்கை முடிவுகளா அறிவிச்சிருக்கிறீங்க. இதை நாங்க வரவேற்கிறோம். மற்றபடி ஆளுநர் உரையில தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான ரோடு மேப் எதுவும் இல்லைன்னு கூறிக்கொண்டு முழுக்க முதலமைச்சருடைய புகழுரையாகத்தான் இந்த ஆளுநரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் என்ற முறையில் இந்த மாமன்றத்தில் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்ன சில செய்திகளுக்கு சில வரி விளக்கங்களை உங்கள் மூலமாக வழங்க விரும்புகிறேன். தன்னுடைய பேச்சிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சில விளக்கங்களை ஆக்கப்பூர்வமாக ஆதாரத்தோடு கூறியிருந்தால் அதை குறிப்பெடுத்து அதன்படி இந்த தமிழ்நாடு அரசு தன்னுடைய திசைவழி போக்கை சரியான முறையில் செலுத்திக் கொள்ள தயாராக தான் இருக்கிறது. 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆளுநர் மகிழ்ச்சி, அமைச்சர்கள் மகிழ்ச்சி, ஆளுநர் மகிழ்ச்சி என்றெல்லாம் சொன்னார். இந்த அரசில் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைய சட்டமன்றத்தினுடைய போக்கு காட்டுகிறது. நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு வரலாற்றில் முதல் முறை முதலமைச்சர் மட்டுமல்ல, மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையிலேயே முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு, நிதி ஆயோக் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் சொன்னதெல்லாம் 40 நாட்கள் நீங்கள் செய்திருக்க முடியாது, அது திமுக தான் காரணம் என்று சொன்னார்கள். நானும் அதை தான் சொல்கிறேன். இன்று அவர் சொன்ன சட்டம் ஒழுங்கு, போதை பொருள் எல்லா பிரச்சனைக்கும் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த திமுக ஆட்சி தான் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள், ஒரு கல்வித்துறை அமைச்சர் நான், பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை
எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு வரியில் சொல்லுகிறேன் கோயில் பிரச்சனையை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரினுடைய வசனத்தையே சொல்கிறேன். நாங்கள் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்றுதான் சொல்லுகிறோம். தூய்மை தொழிலாளர்களை இன்றே பார்த்து விட்டதாக முன்னாள் முதல்வர் பார்த்து விட்டதாக சொல்கிறார்கள். எங்கள் கேள்வியே அதுதான். 10 நாட்கள் ஒரு வாய் சாப்பிடாமல் உண்ணானும் இருந்த போது நானும் எனது சகோதரர்கள் அண்ணன் ஆனந்தும் மாதவம் போய் பார்த்தோமே. இன்று தூய்மை தேவதைகளை பார்க்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஏன் சார் பார்க்கல? ரிப்பன் மாளிகைக்கு அட்ரஸ் தெரியலையா? எப்படி போக வேண்டும் என்ற பாதை தெரியவில்லையா? தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரியர் திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மின்வெட்டை குறித்து சொன்னதற்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் சொன்ன ஒரு வரியை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த மாமன்றத்திலே தமிழ்நாட்டிற்கு மின்சார தடையை அறிமுகம் செய்த திமுக எதற்கு மின்சார தடையை பற்றி பேசுகிறது என்று அவர் கேட்டார். கலைஞர் வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார்கள், அந்த நாட்களை பார்க்க முடியாது. கலைஞர் வண்ண தொலைக்காட்சி கரண்ட் இல்லாம கருப்பு வெள்ளையா பிளாக் அண்ட் ஒயிட்டாவே போன அந்த காலங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஆதாரம் இல்லாமல் உண்மைக்கு புறமான செய்திகளை மாமன்றத்தில் அவர்கள் சொல்வதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். நேரலையை குறித்து கேட்டார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 3 ஆண்டு காலமாக ஒரு தொழில்நுட்ப கோளாறாக அன்றைய சபாநாயகர் நேரலையை இருட்டடிப்பு செய்து விட்டார். ஆனால் இன்று மாண்புமிகு சபாநாயகர் நேரலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு, விவசாயிகளை குறித்து இந்த மாமன்றத்தில் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாடு வரலாற்றிலேயே விவசாயிகளினுடைய சங்கத்தின் தலைவர்கள் மீது குண்டாஸ் போட்ட ஒரு சர்க்கார் திமுக சர்க்கார். ஆனால் அவர்கள் கண்ணீரை போக்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் எந்த கட்சிக்காரர்களும், அது தாவேக்காரர்களாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, பெருமையோடு சொல்கிறேன், எங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அரசு பள்ளியில் சென்று ரீல்ஸ் எடுத்ததற்காக நேற்றைய தினம் கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் என்னுடைய பொதுச் செயலாளர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நினைவுக்கு வரவில்லையா? அண்ணா நகரில் பெத்த பிள்ளைக்கு கொடுமை நடந்ததற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அப்பா அம்மா மீதை அடித்து துன்புறுத்தியது நினைவுக்கு வரவில்லையா? யார் அந்த மேலிடம் என்று கேட்பவர்களுக்கு யார் அந்த சார் என்பது நினைவுக்கு வரவில்லையா என்பதை உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இடையில் ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொன்னார், to remain silent. I want to quote Walter. I may not agree with what you are saying, but I am ready to give my life to defend your right to say it. எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துகளையும் அரவணைக்கக்கூடிய மாமனிதர் இந்த மன்றத்தில் முதல்வராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை சொல்வீர்கள் என்று பார்த்தால் திரும்ப அரசியல் விமர்சனங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சோஃபா கதையை என்னைக்கு விட போகிறார்கள்? எங்கள் தலைவர் சினிமாவை விட்டாலும் அவர்கள் அட்லி என்கிறார்கள், புஷ்பா என்கிறார்கள், ஜுராசிக் பார்க் என்பார்கள் போல் இருக்கிறது. நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அந்த சோஃபா அவர்கள் வாங்கியது, அவர்களினுடைய வசதி கருத்து வாங்கியது. மதிப்பிற்குரிய அண்ணன்களை நீங்கள் சிறுமைப்படுத்தக் கூடாது. ஆனால் ஒன்று உறுதி, எந்த காரணம் கொண்டும் பார்க்க வருகிற கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் போட்டதை போல சிறுமைப்படுத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இல்லை என்பதையும் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்க பெண்களை குறித்து அன்றே விரிவாக தெளிவாக அழகாக நான் கூறிவிட்டேன். சிங்க பெண்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்க பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி தவறாக பேசியதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். வாக்குறுதிகளை பற்றியெல்லாம் பேசினார்கள். பொதுவாக வாக்குறுதிகள் சர்வதேச அளவில் பொலிட்டிக்கல் பினாமினல் எப்படி உருவாகிறது? ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன்ஸ், அதை எந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை, பின்பு வரக்கூடிய அந்த வெற்றியை ரோடு போடுவோம் என்று சொல்லி ரோடு போட்டதை காண்பித்து எக்ஸிபிட் செய்து அவர்கள் முன்னோக்கி செல்வார்கள். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நாம தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்டவர்கள் பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனையே அவங்கதான், அவங்களே அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி சொல்ல முடியும்? சரி, அதுக்கு பாசிபிள் சொல்யூஷன் சொல்லி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம அதை செயல்படுத்த முடியுமா? ஒரு முனிசிபல் கவுன்சிலர் தொடங்கி மாண்புமிகு அமைச்சரினுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் வரைக்கும் கமிஷன் மீது கமிஷன் அடித்து அந்த ப்ராஜெக்டே முடியாது. கடைசியில் எதை விளம்பரம் செய்வது? அந்த திட்டத்தினுடைய வெற்றியையா? எதை விளம்பரம் செய்வது என்றே தெரியாமல் தங்கள் தலைவரை, அதுவும் ஒரு குடும்பத்தை மட்டுமே வெறித்தனமாக விளம்பரம் செய்து செய்தி விளம்பரத்துறையின் கஜானாவை துடைத்து வைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்த மாவட்டத்துக்கு தெரியப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு வரியிலும் ஆக்கப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக எதையாவது சொல்வார்களும் நான் தேடி தேடி பார்த்தேன்.
அவராக 40 நாட்கள் தேடி பார்த்து ஏமாற்றம் அடைந்தார். நான் 40 நிமிடத்திலேயே ஏமாற்றம் அடைந்து விட்டேன். இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்வதை போல அதுல ஒண்ணுமே இல்ல, கீழே போட்டுருங்க. நன்றி சட்டப்பேரவை தலைவர் அவர்களே.